அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தை பைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. வானத்து பறவை உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவை உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்கள் படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தை பைந்தர்களே, வாருங்கள் இறையில் அன்புடனே. வானக தந்தை பைந்தர்களே, வாருங்கள் இறையில் அன்புடனே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இத்திருத்தலம் உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றது. ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். அவருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரை தேடுவோருக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கின்றார், பாதுகாப்பை கொடுக்கின்றார், மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் என்பதை நமக்கு முன்னிறுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் ஒவ்வொருவருமே தாழ்ச்சியோடு ஆண்டவரை அணுகின்ற பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாம் இந்த திருத்தலத்தில் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய ஆறுதலையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். நாம் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க முடியும்? தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. இதோ உம் முன்னால் நான் நிற்கின்றேன், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்ற உணர்வோடு இந்த கல்வாரி திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரை தூயவர், நீ ஒருவரை ஆண்டவர், நீ ஒருவரை உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறை வல்லுனராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்டப் பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற
பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடுகள் செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்தி அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். நெரு பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றி கொண்டிருந்தோர்கள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவரை அஞ்சி நடந்தோர் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர்தான் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினை உருவாக்கி நீ தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றார். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீ, துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினை உருவாக்கி நீ தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றார். தூரச் சென்றால் துணையாய் வந்தீ, துன்ப
துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். Hallelujah, 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 Hallelujah. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில்
அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 30 37 வரை. அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 30 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி வந்தார்கள். அப்போது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியாகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, நீங்கள் இயேசுவின் சீடர்களா, அந்தோணியாருடைய பக்தர்களா? பின்னாடி இருந்து சாமியார் பதில் சொல்லிட்டாரு, ரெண்டும் தான். அதனால தான் நான் ரெண்டையும் சேர்த்து சொன்னேன். இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, தூய அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது. சிலுவை என் வாழ்விலே உண்டு என்பதை, அந்த சிலுவையை அவர் தூக்கி செல்லுகின்ற பொழுது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து சொல்லுகிறார். அதை கேட்கின்ற பொழுதே, சிலுவையா, துன்பமா, தேவையா, உமக்கா, உமக்கு எப்படி துன்பம் வர முடியும்? துன்பம் இல்லாமல் இருக்கத்தானே உம்மை தேடி வந்திருக்கிறோம் என்ற மனநிலையோடு சீடர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக
அப்படி தயாரிக்கின்ற வேளையிலே மற்றவர்களுடைய குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அவர்களை தனியாக கூட்டிக் கொண்டு போய் துன்பப்பட வேண்டும் என்ற உண்மையை அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கிறார். துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக, வாழ்விலே எந்த துன்பமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இறைவனை தேடி வருகின்றோம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், வாழ்விலே துன்பம் உண்டு. அதை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்ததை நாம் நற்செய்தியாக இன்று வாசித்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இறைவனுடைய திட்டம் என்ன என்று அறிய முற்படுகின்ற வேளையிலே பல்வேறு விதமான இவ்வுலக சூழ்நிலைகள், இவ்வுலகிலே வாழுகின்ற பிற மக்கள் எல்லாம் இறைவனின் திட்டம் இப்படியும் இருக்கலாமே என்று நம்மை குழப்புகின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக தனியே அழைத்து செல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த பாடம்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுதா? வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்களா? அவரை பிடித்த உடனே அத்தனை பேரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஒருத்தருக்கு மட்டும் அந்த பாடம் நல்லாவே புரிஞ்சிருக்குது. தூய யோவான் அவரோடு கடைசி வரை அந்த பாடுகளை எல்லாம் உடலிலே இல்லை என்றாலும் தன்னுடைய உள்ளத்திலே அனுபவித்தவராக உடன் சென்றார். சிலுவை பாதை படங்களில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திருத்தூதர் மட்டும் கடைசி வரை உடன் இருக்கிறார். அவர் இறக்கின்ற பொழுது, இறந்து தாயின் மடியிலே அமர்த்துகின்ற பொழுது அந்த ஒரே ஒரு சீடர் மட்டும் ஆண்டவர் உடன் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடன் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டும். துன்பங்களை கண்டு ஓடிவிடக்கூடாது. ஆனால் நம் துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை மீட்க இறைவனால் முடியும். அவர் நம்மீது கொண்ட அன்பினால் நம்மை மீட்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை நாம் தேட வேண்டும். ஆண்டவரை நம்பி வந்தால் நிச்சயமாக நமது தேவைகள் நிறைவேறும். நாம் எதிர்பார்க்கின்ற விகிதத்திலே அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் வாழ்விலே மகிழ்ச்சியை தரக்கூடிய நமக்கு தேவையானதை இறைவன் நிச்சயமாக தந்து நம்மை உலகிலே வாழ வைப்பார். சில சமயங்களிலே நாம் இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக எதையோ ஒன்றை ஏதோ ஒரு வழியிலே தேடிக்கொண்டிருப்பதால் நாம் மகிழ்ச்சி அடையாமல் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்தவர்களாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் மீது நம்பிக்கையோடு அவரை தேடுகிற பொழுது அவர் நலமளிக்கின்றார். மட்டுமல்ல, ஒருவேளை நாம் நம்பிக்கையில் தளர்ந்தவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இறைவன் நமக்கு நலமளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார், மற்றவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு. ஆண்டவரை தேடி வந்த எல்லோரும் அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நிலையிலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். ஒரு பெண் சொல்லிக் கொள்ளுகிறாள், இந்த கூட்டத்தில் அவற்றை ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவாரா, தருவாரா? ஆனால் அவளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறாள், அவர் பார்த்து என்ற எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அவரை தொட்டால், உடம்பை கூட தொட வேண்டாம், அவருடைய உடையினுடைய விளிம்பை தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன். இது அவளுடைய நம்பிக்கை. இன்னொரு மனிதன் இயேசுவால் நலமற்றிருக்கின்ற, சாக கிடக்கின்ற, என் வீட்டில் சாக கிடன்றவரை நலமாக்க, குணமாக்க இயேசுவால் முடியும் என்று நம்புகிறான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்ன சொல்லுகிறது? செத்து போயிட்டா இந்த மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது, செத்து போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே சாகும் முன்பே நீர் வாரும் என்று அவரை விரைந்து அழைக்கிறான். இயேசுவும் போகிறார். போகிற வழியில்
சாகட்டும்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணுறார். அந்த நேரத்தில் தான் இந்த பெண் வந்து தொடுகிறாள், நலமடைகிறாள். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு இந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை சுட்டி காட்டி படம் கொடுக்கிறார். என்னை தொட்டது யார்? இது என்னையா பைத்தியகாரத்தனமாக இருக்குது? எவ்வளோ பேர் தொடுறாங்க. குணமானவளை பார்க்கும்படியாக அவர் சுற்றிலும் பார்க்கிறார். அந்த பெண் வந்து நான் தான் தொட்டேன், நலம் அடைந்தேன் என்கிறார். இங்கே வரு, தொட்டு நலம் அடைகிறாள். நீ வந்து செத்தா ஒன்றும் செய்ய முடியாதுன்னா சொல்கிற, சாகட்டும், நான் வந்து அதிலிருந்து எழுப்புகிறேன் என்று ஆண்டவர் அங்கே பாடம் கற்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விலே நாம் கேட்பது கிடைக்கவில்லை, தள்ளிக்கொண்டே போகிறது, நம்பிக்கை இழந்து கொண்டே போகிறோம். இல்லை, ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையிலே உறுதிப்படும்படியாக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை தேடி அந்த நம்பிக்கையிலே உறுதியடைய வேண்டும். இந்த உலகின் சூழ்நிலையிலே நம்பிக்கையிலே தளர்வடையக்கூடாது என்பதற்காக அவர் நமக்கு பாடம் சொல்வதற்காக காலம் கடத்தி கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த மனநிலையோடு இறைவனை அணுகுகிறோம்? அவரால் எல்லாம் முடியும் என்ற நிலையிலே நான் என்னுடைய குற்றம் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை, என்னுடைய தாழ்நிலையை உணர்ந்து அவரை அணுகுகிறேனா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்ச்சியோடு அவரை தேடுகிற பொழுது, நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி அவரை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நலமளிக்கின்றார். ஒருவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான், பாவத்தை அவன் உணரவில்லை, தண்டனை பெற்றவனாக இருக்கிறான், நடக்க இயலாமல் இருக்கிறான், அதையும் உணர்வதாக இல்லை. அவனுக்கு ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள், கட்டிலோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த 4 பேருக்கும் இயேசுவிலே நம்பிக்கை உண்டு, ஆழமான நம்பிக்கை உண்டு. எனவே அவர்கள் கூரையை பீத்து கொண்டு அவரை இறக்குகிறார்கள். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனென்றால் அடிப்படையிலே அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதன் காரணமாகத்தான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே உன் பாவங்களிலிருந்து உன்னை மன்னிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அடுத்து எழுந்து நட என்கிறார். அவன் எழுந்து நடக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நம்மிலே அல்லது நம்மை சார்ந்தவர்களிடத்திலே இறை நம்பிக்கை தளர்வு இருக்கலாம். அவர்கள் கடவுளை அணுகாமல் பாவம் செய்தவராக இருக்கலாம். நானே பெரியவன் என்ற மனநிலையிலே இருக்கலாம். ஆனால் நமது நம்பிக்கையை கொண்டு இறைவன் அவர்களுக்கும் நலமளிப்பார். நமது குடும்பங்களிலே யார் பெரியவன் என்ற கேள்வியானது பல சமயங்களிலே எழுகிறது. அன்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பாடுகளை பற்றி கற்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களில் யார் பெரியவன்? அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களிலே கணவன் மனைவியிலே யார் பெரியவன்? சொல்லுவார்கள், கணவனோ மனைவியோ வெற்றி அடைவது என்பது உண்மையான வெற்றி அல்ல, அது தோல்வி. கணவனும் மனைவியும் ஒருவரிடத்திலே தோற்றுப்போனார்கள் என்றால் தான் அது குடும்பத்திற்கு வெற்றி என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, பிறருக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? அல்லது குடும்பங்களிலே கணவன் பெரியவரா மனைவி பெரியவரா என்ற வாக்குவாதத்திலே, முடிவெடுப்பதிலே, நிலை நிறுத்துவதிலே நமது காலத்தை செலுத்துகிறோமா? ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறோமே, நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு வருகிறோமே, இங்கேயும் நமது மனநிலை என்ன? யார் பெரியவன்? யார் பெரியவன்? உண்மை என்ன? எத்தனை ஆலயங்களிலே, எத்தனை கோவில்களிலே பார்த்தால் குழப்பங்கள், தேவையற்ற குழப்பங்கள். எதனால் வருகிறது? நானே பெரியவன், என் விருப்பப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற மனநிலையிலே குழப்பங்கள் உருவாகுகின்றன.
இறைவன் முன்னால் என்னை தாழ்த்துகின்ற பொழுதுதான் இறைவனுடைய அருளை நான் பெற முடியும் என்பதை ஆண்டவர் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது மனநிலை என்ன? இறைவன் முன்னால் நம்மை தாழ்த்துகிறோமா? பிற மனிதர்கள் முன்னாலும் கூட நம்மை தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அல்லது நானே பெரியவன் என்ற மமதையிலே நாம் ஆலயத்தில் கூட, ஆண்டவர் முன்னால் கூட அந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறாமல் இருக்கின்றோமா? இறைவனின் அருளை பெறுவதற்கு தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்மிலே நம்பிக்கை உண்டு. நமது நம்பிக்கையில் மாறுபாடுகள், வேறுபாடுகள் உண்டு. எல்லோரும் ஒரே மனநிலையோடு இங்கு வரவில்லை. நிச்சயமாக நமது வாழ்வு சூழ்நிலையிலே நமது இறை நம்பிக்கை என்பதும் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையிலே நாம் நிலை பெற வேண்டும், வளர வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அருளை பெற தகுதி பெறுவோம். இறைவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு உண்டு. அவர் அன்பினால் நம்மை வழிநடத்துகிறார். அந்த இறைவனுடைய அன்பை, அருளை, உதவியை பெறுவதற்கு நாம் நம்மை தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மில் இருக்கின்ற தடைகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அருளை பெற முடியும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு பரிந்து பேசுபவராக, நம்முடைய குற்றம் குறைகளை உணர்ந்து நாம் விலகிச் சென்று இறைவன் மீதுள்ள நம்பிக்கையிலே வளர்ந்து அவருடைய அருளை பெறுவதற்காக நமக்கு பரிந்து பேசுபவராக பாதுகாவலர் அந்தோணியார் இருக்கிறார். அவர் அந்த பரிந்து பேசும் நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் அவரது வாழ்விலே தன்னை தாழ்த்தியவராக, இந்த உலகிலே வாழ்ந்த காலத்திலேயே இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய தகுதியை பெற்றவராக, அவருடைய பரிந்துரைக்கு, அவருடைய நம்பிக்கையின் காரணமாக, அவருடைய தாழ்ச்சியின் காரணமாக இறைவன் பதில் கொடுப்பவராக இருந்திருக்கிறார். நாம் அறிவோம், இந்த உலகில் வாழ்ந்த காலத்திலேயே குழந்தை இயேசு அவர் கரத்திலே விளையாடி இருக்கிறார். அந்த அளவுக்கு இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தியவராக, இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுத்துவதிலே அக்கறை கொண்டவராக அந்தோணியார் இருந்திருக்கிறார். எனவே இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடிய பாதுகாவலராக திகழ்கிறார். அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நாம் இறைவன் மீதுள்ள நமது நம்பிக்கையில் உறுதிப்பட, நம்மையே தாழ்த்திக்கொள்ள, இறையருளை பெறுவதற்கு நம்மில் இருக்கின்ற தடைகளை, பாவங்களை, பலவீனங்களை, பொறாமைகளை, நானே பெரியவன் என்ற அகந்தையை அகற்றிட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. ஆண்டவர் என்னை தொலைகிறேன் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவன் உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவன் உமக்காக. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் துயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சிமை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல
தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கண்டு உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புதுலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற சபையை சார்ந்தவர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க திருமறைப்படி திருமணத்தை ஒழுங்குபடுத்தாதவர்கள் இந்த திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சொந்தம் தேடும் எந்த நுள் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த நுள் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நாளும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த நுள் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் பாணி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. ஓடை நீரை நாடி வரும் பாணி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே, ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போது கலக்கமில்லையே, துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போது கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த நுள் இயேசுவை வாரும்,
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்த மலருதே, அன்பில் இணைந்து வாழும் நிறைவு என்று நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தே. அமைதி உன்னில் காணும் போது வசந்த மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே, பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போது கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த நுள் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். இயேசுவில் அன்புக்கனிய சகோதர சகோதரிகளே, தூய் அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இந்நாளிலே உங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்பதிலே, உங்களுக்காக செவிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருப்பவர் அருள் தந்தை லூர்து ஸ்டீபன் அடிகளார் அவர்கள், நம்முடைய மறை மாவட்ட